அலியலியா சோத்திர மாட்டவரே. வச்சாச்சு கும்பம் என்று சொல்லக்கூடிய அந்த தாயின் கலச மோடியை வைத்திருக்கின்றேன். சக்தியை ஒன்றாக திரட்டி வைத்திருக்கின்றோம். இந்த கலச மோடி இதை நான் எடுக்க வேண்டும். எடுக்கணும். இதை எடுத்து விட்டால் நீ உனக்கு என்ன வேணுமோ எடுத்து போலாம். மன்னியமரம் முதல்ல எடுத்துக்கோ. இரண்டாவது அருணாட்சி. ஆமா. மூணாவது ஆன்ஸ் பயிர் எடுத்துக்கோ. மூணாவது யாரு வேணாம். எங்க அத்தையை கூட சரி சரியா எல்லாரும் இந்த மோடியை பார்ப்போம். அம்மா தாயே, உன்னுடைய அருளால் இந்த மாணவரன் வைத்த 4 மோடிகளை எடுத்துவிட்டு 5வது மோடி இந்த சக்தி கலச மோடி அவனுடைய சக்திகள் அனைத்தையும் இதிலே ஐக்கியமாக்கி வைத்திருக்கின்றான். இந்த மோடியை எடுத்துவிட்டால் உங்களுக்கு நான் உரைத்த பிரகாரம் வன்னியபுரத்தை கொண்டு வந்து அங்கோ கோயில் வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. சென்று வன்னியபுரத்தை ஆலயமாக வைத்து உங்களுக்கு நான் கும்பாபிஷேகம் செய்து முடிப்பேன் தாயே. அதனால் இந்த மோடியை எடுப்பதற்கு நீங்கள் தான் எனக்கு துணையாக இருக்க வேண்டும் அம்மா. காமாட்சி கள்ளிகாத்தான் இப்பொழுது உழைக்கின்றேன். வந்தது தவறு என்று பாதத்தை பணிந்து வந்தவனை பார்த்து கொண்டு உயிர் பிச்சை தருகிறேன். ஓடிவிடு. இல்லை என்றால் இந்த கலசம் மோடி நீ கரந்தொட்டி எடுக்கும் பொழுது உன் உடலை விட்டு உன் உயிர் பிரிந்து விடும். அதையே பார்த்து விடலாம். பார்க்கலாமா? பாருடா. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிவரா சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிவரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்
கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறாள். கருணாக உருவெடுத்து கருமாறி அருள்கிறாள். மயிலையிலே முண்டக கன்னியம்மா மாங்காடு தனில் வாழும் காமாட்சி அம்மா. கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறாள். கருணாக உருவெடுத்து கருமாறி அருள்கிறாள். மயிலையிலே முண்டக கன்னியம்மா மாங்காடு தனில் வாழும் காமாட்சி அம்மா. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. புன்னைநல்லூர் மாரியம்மா புகழ் விளக்கும் தேவி அம்மா. புன்னைநல்லூர் மாரியம்மா புகழ் விளக்கும் தேவி அம்மா. எண்ணமெல்லாம் நிறைந்தவனே எங்கள் முத்து மாரியம்மா. எண்ணமெல்லாம் நிறைந்தவனே எங்கள் முத்து மாரியம்மா. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறாள். கருணாக உருவெடுத்து கருமாறி அருள்கிறாள். மயிலையிலே முண்டக கன்னியம்மா மாங்காடு தனில் வாழும் காமாட்சி அம்மா. அது நான் உரைத்தது போல் நீங்கள் வைத்த 5 மறியெடுத்து நானே வெற்றி உங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கிறீர்களா? கலிகத்தான் இந்த 5 மோடி வைத்தது காரணம் என்ன தெரியுமா? நான் எப்பேற்பட்டவன்? இந்த உலகிலே இருக்கின்ற அனைத்து மந்திரகால மாயாவையும் கூட விட்டு கூட வைப்பது, மோடி வைப்பது, மோடி இருப்பது என அனைத்து மந்திர தந்திர காலங்களையும் அறவே கற்றுவந்தவன். எனது மனைவி வெற்றிலே மைப்போட்டு பார்ப்பதிலே கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் முக்காலத்தையும் ஒன்றாக கணித்து உழைப்பவள். அப்பேற்பட்ட எங்கள் இருவருக்கும் பிறந்த மகள் அருணாட்சி எங்கள் இருவருக்கும் தெரிந்த அனைத்து கலைகளையும் அறவே அவளுக்கு கற்றுவதற்கின்றார். அப்படி என் மகளை மனது கொள்ள வேண்டும் என்றால் அந்த தகுதி உனக்கு இருக்க வேண்டும். அவளை போன்று எங்களை போன்று அனைத்து சக்திகளும் உனக்கு இருக்கின்றதா என்பதை பரிசோதனை செய்வதற்கே இந்த 5 முறைகளை வெற்றி நான் வைத்த சோதனையில் நீ வெற்றி பெற்று விட்டாய். ஆகையால் நீ தேடி வந்தாயே வன்னிய மரம் இதோ நானே தருகிறேன். அது மட்டும் கிடையாது. என் மகளை ஆசைப்பட்டு இப்பொழுதே என் மகளையும் கருத்தில் ஒப்படைக்கின்றேன். சென்று நலமுடன் வாழ்வாயாக. அருணாட்சி மற்ற வேலை சுலபமாக முடிந்துவிட்டது. இப்போது நம்ம நாடு கல்விக்காடு செல்ல வேண்டும். அம்மனுக்கு ஆலயம் அமைத்து கும்பாபிஷேகத்தை மிக சிறப்பான முறையில் நடத்துவிடும். அம்மனுக்கு தெரிந்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக கும்பாபிஷேகத்தை
மேல் மலையனூரில் கோயில் கொண்ட என் அங்காள ஈஸ்வரிக்கு நீ வந்திடம்மா. நீங்கள் கேட்டு வருகாலம் உன்னுடைய ஆலயத்தின் முன்பாகி கொடிமரமாகி வன்னிய மரத்தில் நிறுத்துகிறேன். சந்தோஷம் தானே? கள்ளிக்கத்தான், அன்று நான் உரைத்தபடியே ஒரே நாளில் எனக்கு ஆலயம் அமைத்து கும்பாபிஷேகமும் செய்ய தயாராக இருக்கின்றாய். எவராலுமே எடுத்து வர முடியாத அந்த வன்னிய மரத்தையும் கொண்டு வந்து விட்டாய். ஆனால் கள்ளிக்கத்தான், ஒரு ஆலயம் கட்டுவதென்பது ஒரு நபரால் முடியாது. ஆகையால் தம்பதிகளாக இருந்தால்தான் அவர்கள் கும்பாபிஷேகத்தை நடத்தி முடித்து வைக்க முடியும். அன்று ஒரு நேரத்தில் நான் உங்களுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை இப்பொழுதே நான் நிறைவேற்றுகிறேன். உங்கள் இருவருக்கும் என் ஆலயத்தில் இப்பொழுதே திருமணத்தை நான் நடத்தி வைக்கின்றேன். ஆமா, ஒரு கும்பாபிஷேகம் என்பதை தனித்தொரு மனிதனால் செய்ய முடியாது. ஆகினால் கணவன் மனைவி இருவரும் தம்பதிகளாகவே கும்பாபிஷேகத்தை செய்யப்படும். ஆகினால் அன்று நீங்கள் செய்து பிரகாரமே எங்கள் இருவருக்கும் உங்கள் முன்னிலே இப்போது திருமணத்தை செய்து வைக்க போகிறேன். ஆமா, ஆகட்டும். கள்ளிக்கத்தான், நான் உரைத்தபடியே உங்கள் இருவருக்கும் என் கரத்தால் திருமணத்தை செய்து முடித்து வைத்து விட்டேன். ஆனால் நீ இப்பொழுது எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும். ஆமா கள்ளிக்கத்தான், நான் எதை கேட்டாலும் தருகின்ற எனக்கு நீ சத்தியம் செய்து தர வேண்டும். அப்படியா? ஆமா ஆமா, உங்களுக்காக எதையோ செய்து முடித்து விட்டேன். ஆனால் கடைசி நேரத்தில் நீங்கள் எதை கேட்டாலும்
செய்து முடித்தேன் நமக்கு சத்தியம் செய்து உண்மைதான். தாயி, நீங்கள் எதை கட்டாலும் சரி நிச்சயமாக செய்து முடிப்பார் இந்த கள்ளிக்காத்தான். இதுவே சத்தியம். கள்ளிக்காத்தான், சத்தியம் செய்து கொடுத்து விட்டாய். இப்போது எனக்கு என்ன வேண்டும் தெரியுமா? கள்ளிக்காத்தான், இப்பொழுதோ எனக்கு அகோர பசியாக இருக்கிறது. ஆமா, அந்த அகோர பசி எனக்கு தீர வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? உன்னால் மட்டும்தான் அதை செய்து முடிக்க முடியும். ஆமாம், எப்படி என்றால் உன்னுடைய உள்நாவையும் மணிக்குடலையும் அறுத்து என் அங்கத்தில் கட்டினால்தான் என்னுடைய அங்கப்பசியான சத்தியம் செய்து கொடுத்து விட்டாய். இப்பொழுதே உன் சத்தியத்தை நிறைவேற்றிதான் ஆக வேண்டும். நான் உயிரோடு இருக்க தருவாயி எப்படி அம்மா என் மணிக்குள்ள உள்ள உனக்கு உணவாக தர முடியும்? நான் இறந்தால் மட்டுமே அந்த மணிக்குள்ள உள்ள உனக்காக உணவாக தர முடியும். அம்மா, உனக்கு நான் சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன். ஆகினால் நீங்கள் கேட்டவர்களாகவே என் உள்ளமும் மணிக்குள்ள உனக்கு வேண்டும் என்றால் இப்போது என் உயிரை உன் கண் முன்னால் போக்கிக்காதே. கணவன் சத்தியம் செய்து கொடுத்ததினால் அவன் உயிரை பிரிந்து விட்டான். ஆகவே நீ இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நீ சென்று உன்னுடைய கணவனின் உள்நாக்கையும் மணிக்குடலையும் அறுத்தி தனித்தனியாக சமைத்து எனக்கு உணவாக இப்பொழுது நீ படையிலிட வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு உனக்காகவே ஓரிரவிலே ஆலயத்தை கட்டி 5 மோடிகளையும் எடுத்து கும்பாபிஷேகம் செய்யலாம் என்று காத்துக் கொண்டிருக்கும் தருவாயில் என்னுடைய கணவருடைய கையை பறி வாங்கிவிட்டாய். கந்தான் என்பதை நினைத்து விட்டாய். மாரியம்மா நியாயமா
நாளில் ஆலயம் அமைத்து கும்பாபிஷேகத்தை செய்து முடிக்கிறேன் என்று. ஆனால் இப்பொழுது அவன் செய்து கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றி எனக்காக அவர்கள் இருவரின் உயிரையும் கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுதே மானிடராக பிறந்த அவர்களை இப்பொழுது தெய்வங்களாக படைக்கப் போகின்றேன். ஓம் சக்தி, ஓம் என்ன மகிமை, என்ன மகிமை! எங்கள் இருவரை விளக்க செய்து மீண்டும் எங்களுக்கு உயிர் கொடுத்திருக்கிறேன். இதற்கு காரணம் என்ன கேட்டுக்கொள்ளலாமா? கள்ளிக்கத்தான், நீங்கள் இருவரும் மானிட பிறப்பாக பிறந்தீர்கள். ஆனால் எனக்கு செய்து கொடுத்த சத்தியத்திற்காக எவ்வளவோ பல இல்லங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து எனக்கு ஒரே நாளில் ஆழம் அமைத்து எவராலுமே எடுத்து வர முடியாத அந்த வன்னிய மரத்தை கொண்டு வந்து இப்பொழுது எனக்கு கும்பாபிஷேகம் செய்ய தயாராக இருந்தாய். ஆகையால் தான். அது மட்டும் கிடையாது, என் அங்கப்பசி தீர வேண்டும் என்று நான் உன்னிடத்தில் உன் உயிரை கேட்டேன். உன் உயிரை மாய்த்து உன் மனைவி எனக்கு உன்னுடைய உள்நாவையும் மணிக்குடலையும் எனக்கு அறுத்து சமைத்து எடுத்து வந்து இப்பொழுது எனக்கு படையலாக இட்டாள். ஆகையால் அடிமடியில் கட்டியதால் கள்ளிக்கத்தான், மனித பிறவிகளாக இருந்த உங்களை தெய்வ பிறவிகளாக ஏன் படைத்தேன் தெரியுமா? இந்த பாமர மக்கள் அனைவரும் உங்களின் புகழை போற்ற வேண்டும். ஆகையால் தான் உங்கள் இருவரையுமே தெய்வமாக படைத்தேன். கள்ளிக்கத்தான், என்னுடைய பாவாடை வழியாக நீ பிறந்ததால் இன்று முதல் நீ பாவாடை ராயன் என்று அழைக்கப்படுவார். அருணாட்சியாக இருந்த உன்னுடைய மனைவி இன்று முதல் ஆராத்தி அம்மன் என்று அழைக்கப்படுவார். என் அங்கப்பசி தீர்ந்தது, மனம் குளிர்ந்தேன். இப்போது நீங்கள் இருவரும் சேர்ந்து எனக்கு கும்பாபிஷேகத்தை நடத்துங்கள். நிறைஞ்ச மனசு உனக்கு தாண்டி மகமாயி உன்னை நினைச்சு புட்டான் கெடுதல் எல்லாம் சுகமாயி. மறைகளும் இதனை சொல்லுமடி நல்மகமாயி, கண்ணில் தொட்டியங்குளம் தெரியுதடி மகமாயி. நவையாளும் நாயகியாம் நல்மகமாயி, கன்னிமை போல காத்திடுவாள் மகமாயி. உமையவள் இவரே இவமான் மகளே, சமயத்தில் வருபவள் அவளே, எங்கள் சமயபுரத்தாள் அவளே. இசைக்கலையாவும் தந்திரள வேண்டும் என் குலதெய்வமே மகமாயி. தஞ்சமென உனை சரணடைந்தேன் தஞ்சை முத்துமாரி. முந்தைய விடைகளை கலந்தறிவாள் தாய் மயிலையிலே முந்தைய கண்ணி தோழமை பத்மகாரி. வேண்டிய வரங்களை தந்திடுவாள் என் தாய் காட்டு கருமாரி.
என் ஆத்தா கருமாறி கண் பார்த்தா போதும் பார்த்தால் வினை தீரும் பாவமெல்லாம் மறந்தோடும் என் ஆத்தா கருமாறி கண் பார்த்தா போதும் பார்த்தால் வினை தீரும் பாவமெல்லாம் மறந்தோடும் தாத்தாயி மகமாயி கருணை தெய்வமா காளி காத்தாயி மகமாயி கருணை தெய்வமா காளி காத்தமலை வாழும் எங்கள் நாயகியாம் திருச்சூடி காத்தா கருமாறி கண் பார்த்தா போதும் பார்த்தால் வினை தீரும் பாவமெல்லாம் மறந்தோடும் மஞ்சளிலே குளிச்சு நிப்பா சிங்காரமாய் சிரிச்சு நிப்பாள் மஞ்சளிலே குளிச்சு நிப்பா சிங்காரமாய் சிரிச்சு நிப்பாள் தஞ்சமென வந்தவர்க்கு தயங்காமல் காத்து நிற்பாள் தஞ்சமென வந்தவர்க்கு தயங்காமல் காத்து நிற்பாள் மாவிளக்கு திரி ஏற்று பொங்கலும் இட்டோம் துள்ளிக்கு எந்த முன்னி மாறும் அம்மா அம்மா துயவலே எத்தாகி மாறி அம்மா பட்டு பீதாம்பரத்தில் தாவணியும் உனக்கு பாவாடை சிலைகளும் கொண்டு வந்தோம் பட்டு பீதாம்பரத்தில் தாவணியும் உனக்கு பாவாடை சிலைகளும் கொண்டு வந்தோம் என் ஆத்தா கருமாறி கண் பார்த்தா போதும் பார்த்தால் வினை தீரும் பாவமெல்லாம் மறந்தோடும் ஐயா, கோவில் அர்ச்சகர், கோவில் இருக்கிறவங்க, பெரியவங்க, நாட்டாமதாரு எல்லாரும் ஏந்து வாங்க. சாமியார் கோவில் 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 சாமியார் கோவில் அர்ச்சகர் யாரும் வாங்க, எல்லாம் வாங்க, எல்லாம் வாங்க, பெரியவங்க வாங்க, பெரியவங்க பெரியவங்க வாங்க. காப்ப கட்டுங்க, வேஷம் போட்டோமா, வாங்க. ஆள் இல்லைண்ணா ஆள்
அப்புறம்